February 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தமிழ் மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். அகத்தியா இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் பீரியட் ஹாரர் த்ரில்லர் மூவி. பா விஜய் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜீவா அகத்தியா அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. அர்ஜுன் சர்ஜா ஒரு ரோல்ல நடிச்சிருக்காங்க. ராஷி கண்ணா வீணா அப்படின்னா அகத்தியனோட கேர்ள் ஃப்ரெண்டா இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. எட்வர்ட் சோனம் பிளேக், யோகி பாபு, ரிடின் கிங்ஸ்லி, ராதா ரவி, விடிவி கணேஷ், அழகம் பெருமாள், மேட்டில்டா, நிழல்கள் ரவி, இந்திரஜா சங்கர் இவங்க எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டர்ல இந்த ஃபிலிம்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி தீபக் குமார் பாதி பண்ணியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் சான் லோகேஷ் பண்ணியிருக்காரு. இஷாரி கே கணேஷோட வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலும் வேன் இண்டியாவும் சேர்ந்து இந்த ஃபிலிம்க்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அகத்தியான்ற ஒரு கஷ்டப்படுற ஆர்ட் டைரக்டர் பாண்டிச்சேரியில இருக்கிற ஒரு பாலடைஞ்ச பங்களாவுக்கு போறான். அங்க ஒரு பழைய கேமரா மூலியமா அவனோட லவ்வருக்கும் 1940s நடந்த கொடூரமான சம்பவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அந்த பங்களால அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்தோட டோட்டல் ரன் டைம் 136 minutes. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுது. இந்த ஃபிலிம் February 28 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. சப்தம் இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் ஹாரர் டிராமா மூவி. இந்த படத்தை அறிவழகன் வெங்கடாச்சலம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆதி ரூபன் அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. லக்ஷ்மி மேனன் அவந்திகா அப்படின்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. சிம்ரன் டயானா அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காங்க. லைலா நான்சி டேனியல் அப்படின்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. ரெட்டின் கிங்ஸ்லி அவந்திகா ஆரோக்கியம் அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. MS பாஸ்கர் ஆண்டனி அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காரு. ராஜு மேனன் டேனியல் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. விவேக் பிரசன்னா தீபக் அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. அபினியா இதுல ஒரு ரோல்ல பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு சினிமோட்டோகிராஃபி அருண் பத்மநாதன் பண்ணியிருக்காரு. தமிழ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் விஜய் சபு ஜோசப் பண்ணியிருக்காங்க. 7G ஃபிலிம்ஸ் ஆல்ஃபா ஃபிலிம்ஸ் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரூபன் அப்படின்ற ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் பேய் கூட பேசி அவங்களோட நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றி அவங்க ஆத்மாவை சாந்தி அடைய ஹெல்ப் பண்ணுவாரு. அப்படி இருக்கிறப்ப ஒரு பேயை கட்டுப்படுத்த நினைக்கிறப்ப அவரால் அதை கட்டுப்படுத்த முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. ஈரம் படத்துக்கு அப்புறம் அதே டீம் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரெய்லர் நல்லா இருந்தது, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிமை தமிழ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. இந்த ஃபிலிம் February 28 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு கிரைம் டிராமா மூவி. நிதின் வேமுப்பட்டி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல SA சந்திரசேகரன், YG மகேந்திரா, பாலாஜி சக்திவேல், சத்யன், ஜார்ஜ் மரியன், சரவணா சுப்பையா, இந்திரஜா ரோபோசங்கர் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. ஒரு நாய்க்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக ஒரு அட்வொகேட் போராடுறாரு. கடைசியில உண்மை ஜெயிச்சிச்சா இல்லையா என்னாச்சு அப்படின்றதுதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சித்தார்த் வெப்பன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமோகிராஃபி மார்டின் தோன்ராஜ் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் B லெனின், K மாருதி சேர்ந்து பண்ணியிருக்காங்க. விக்கியோட கானா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் February 28 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததா கடைசி தோட்டா இது ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. ரக்ஷன் ஸ்ருதின்னு புதுசா மேரேஜ் ஆன கப்பல் ஹனிமூனுக்கு ஒரு ரெசார்ட்டுக்கு போறாங்க. அங்க ரக்ஷன் ஒரு மர்டரை பாத்துறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா பல்லவபுரம் மனை எண் 666. இது ஒரு ஹாரர் டிராமா மூவி. ரிஷி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல ஏடன் குரேகோஸ், ரேகா சுரேஷ் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. 28 February 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற மலையாள மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். மஞ்சன்டே மல்லக்கா இது ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா மூவி. போபன் சாமுவேல் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல சௌபின் சாஹிர், தயான் ஸ்ரீனிவாசன், நமிதா பிரமோத் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. சஞ்சீவன் அப்படின்ற ஒரு கண்டக்டர் பெஜுமல் அப்படின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவளுக்கும் இவனை பிடிக்கும். ஆனா எது பண்ணாலும் இவனை திட்டிட்டே தான் இருப்பா. இவங்களை பத்தின ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. அடுத்ததா ஆப் கைசேஹோ இது ஒரு காமெடி டிராமா மூவி. கிறிஸ்டி அப்படின்றவ அவளோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸை பேச்சுலர் பார்ட்டிக்கு இன்வைட் பண்றா. அப்போ பினாய் சஞ்சர் அப்படின்றவன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டியை மறக்க முடியாத அளவுக்கு மாத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால அங்க என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா இடிமலை காத்து இது ஒரு த்ரில்லர் காமெடி டிராமா மூவி. ஒரு மைக்ரண்ட் பொண்ணு கேரளால இருக்கிற சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் சென்டருக்கு வேலைக்கு சேர்றா. அங்க 4 மென்டலி டிஸ்டர்ப் பர்சன்ஸ் அவ பாக்குறா. அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து வேலை நல்லா பண்றா அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. நெக்ஸ்ட் ரண்டம் யாமம் இது ஒரு த்ரில்லர் டிராமா மூவி. சோஃபியான்ற ஒரு பொண்ணு பாம்பு கடிச்சிருது. அதனால அவங்க பக்கத்துல இருக்கிற உன்னிகிருஷ்ணன் நம்பூதிரி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவர் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்ப அவரோட பையனான யாது அப்படின்றவன் அவளை காப்பாத்துறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா அரிக்கோ இது ஒரு டிராமா ஃபிலிம். நெக்ஸ்ட் ஆத்மஷாஹோ இது ஒரு காமெடி டிராமா மூவி. ஒருத்தவன் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஜேர்னிக்கு போறான். அப்ப அவனை பத்தின புரிதல் அவனுக்கு ஏற்படுது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. சாக்கா இது ஒரு தெலுங்கு லாங்குவேஜ் ரொமான்டிக் ஃபேமிலி டிராமா காமெடி ஃபிலிம். இந்த படத்தை த்ரீநாதா ராவ் டானக்கினா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. பிரசன்னகுமார் பெஸ்வாரா ஸ்டோரி எழுதியிருக்காங்க. இந்த ஃபிலிம்ல சந்தீப் கிஷன், ரித்து வர்மா, ராவ் ரமேஷ், அன்ஷு, முரளி சர்மா, ஹைப்பர் அதி லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ரமணா அப்படின்ற ஒரு சிங்கிள் ஃபாதர், யசோதா அப்படின்ற ஒரு பொண்ணு மேல அவருக்கு லவ் வருது. அதே டைம் அவரோட பையனான கிருஷ்ணா அப்படின்றவனுக்கு மீரா அப்படின்ற பொண்ணு மேல லவ் வருது. கொஞ்ச நாள் அப்புறமா தான் யசோதாவும் மீராவும் ரிலேஷன்ஸ் அப்படின்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி நிசார் ஷஃபி பண்ணியிருக்காங்க. லியோன் ஜேம்ஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் சோட்டா கே பிரசாத் பண்ணியிருக்காங்க. AK என்டர்டைன்மெண்ட்ஸ், ஹசியா மூவி, சி ஸ்டுடியோஸ் இந்த ஃபிலிம்க்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் February 26 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. 28 February 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தெலுங்கு மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம்.
தக்கிட தமிடி தந்தானா இது ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி. ஆதித்யான்ற ஒருத்தவன் நிறைய சம்பாதிக்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். அப்போ கரெக்டாக அவனுக்கு மேரேஜுக்கு முன்னாடி அவனோட வேலை போயிடுது. அதை மறைச்சு மேரேஜ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததான் நேனு கண்டனமா இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. ஒரு ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட் அவளோட உயிரையும் பெருசாக பொருட்படுத்தாம உண்மையை வெளில கொண்டு வர நினைக்கிறா. அப்போ என்னெல்லாம் ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா காட் ரிவெஞ்ச் ஃபார் லவ் இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. சுஷந்த் அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் மெல்போர்னி பில்டிங்ல ஒர்க் பண்றப்போ அமானுஷமான விஷயத்தை உணர்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததாகத்தியா இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் பீரியட் ஹாரர் த்ரில்லர் மூவி. பா விஜய் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இதுல ஜீவா, அர்ஜுன் சர்ஜா, ராஷிகண்ணா லீட் ரோல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. இந்த படத்தை தெலுங்குல டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. அடுத்ததா சப்தம் இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் ஹாரர் டிராமா மூவி. அறிவழகன் வெங்கடாச்சலம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இதுல ஆதி லட்சுமி மேனன், சிம்ரன், லைலா, ரெடின் கிங்ஸ்லி, எம் எஸ் பாஸ்கர், ராஜீவ் மேனன், விவேக் பிரசன்னா, அபிநயா லீட் ரோல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தையும் தெலுங்குல டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. 28 பிப்ரவரி 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற கனடா மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். 1990s இது ஒரு ரொமான்டிக் ஃபேமிலி ஆக்ஷன் ட்ராமா மூவி. 1990ஸ்ல இருந்த 2 லவர்ஸ் பத்தின ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. ஷபாஷ் பட்டிக்மானே இது ஒரு காமெடி த்ரில்லர் ஃபிலிம். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவனோட ஒய்ஃப் மேல ரொம்ப லவ் வச்சிருக்கான். அவன் எந்த சிச்சுவேஷனையும் காமெடியாக தான் டீல் பண்ணுவான். இப்போ ஒரு மர்டர் கேஸை சால்வ் பண்ண நினைக்கிறான். அப்போ என்னெல்லாம் நடக்குதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்தது அப்பையா விட எச்சரிக்கை இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. 3 வேலை இல்லாத பசங்க காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ கவல துர்கா அப்படின்ற ஃபாரஸ்ட்டுக்கு போறாங்க. அங்க பல மனுஷமான விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. நெக்ஸ்ட் FIR 626 இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. SI கருடா அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் கிரைம் லார்டான ரந்தவா ரவணா அப்படின்றவனை பிடிக்க நினைக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா மாங்க் தி யங் இது ஒரு ஆக்ஷன் சைஃபை அட்வென்ச்சர் ஃபிலிம். அடுத்ததா வீரமாடா ரண்டாரா இது ஒரு காமெடி சஸ்பென்ஸ் மூவி. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் முடிஞ்ச அப்புறமா ஒன்னா இருக்காங்க. அப்ப ஹீரோ அவனோட லவரை மேரேஜ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. பிரதிஷ்டா இது ஒரு மிஸ்டர் த்ரில்லர் ஃபிலிம். ஆயுஷ் அப்படின்ற ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் 15 நாளா காணோம். அப்ப என்னெல்லாம் நடக்குதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. நாகவல்லி பங்களே இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. 6 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேய் பங்களாக்கு போய் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. 28 பிப்ரவரி 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற ஹிந்தி மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். கிரேசி இது ஒரு த்ரில்லர் ட்ராமா ஃபிலிம். ஃபாதர் ரிடெப்ஷன் பத்தின ஏஜ் ஆஃப் சிட் த்ரில்லர் ஃபிலிம் தான் இந்த மூவி. சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மெக்லான் இது ஒரு பயோகிராஃபி காமெடி ட்ராமா மூவி. நாசிர் ஷைக்னு ஒரு அமெச்சர் ஃபிலிம் மேக்கர் மெக்லான்ல இருந்து வரான். அந்த ஊர் மக்களை வச்சு அவங்கள பத்தியே படம் எடுத்து பாலிவுட்டை கலக்கணும்னு நினைக்கிறான். அப்ப எல்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா சர்க்கரி பச்சா இது ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா ஃபிலிம். நெக்ஸ்ட் ஷைலா இது ஒரு ரொமான்டிக் மியூசிக்கல் ட்ராமா மூவி. அடுத்தது அகத்தியா இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் பீரியட் ஹாரர் த்ரில்லர் மூவி. பா விஜய் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல ஜீவா, அர்ஜுன் சர்ஜா, ராஷிகண்ணா லீட் ரோல நடிச்சிருக்காங்க. இருக்கிற ஒரு பாலடைஞ்ச பங்களாவுக்கு போறான். அங்க ஒரு பழைய கேமரா மூலியமா அவனோட லவ்வருக்கும் 1940ல நடந்த கொடூரமான சம்பவங்கள் தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இது ஹிந்தியில டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.